எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நவீன காலத்தில் உங்களையும் என்னையும் பிரிக்கிறதற்கு சத்துருவானவன் எடுக்கிற ஒரு மிகப்பெரிய அஸ்திராயுதம் என்னவென்றால் வாய்ப்புகள். வாய்ப்புகள் வாய்ப்புகள் வாய்ப்புகளை சத்துருவானவன் நமக்கு ஆஃபர் பண்ணி கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிப்பதற்கு எத்தனை பண்ணுகிறான். சபையே ஜாக்கிரதை கொள், சாத்தானுடைய உபாய தந்திரத்தை புரிந்து கொள். இன்று தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா வாய்ப்புகளும் தேவன் தருவது அல்ல. பிசாசு கூட நமக்கு வாய்ப்பு தர முடியும். அவன் ஆண்டவருக்கே வாய்ப்பு கொடுத்தான். 40 நாள் அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வந்தவனே அவரையே பார்த்து சொன்னா, ஐயா என் காலில் விழுந்து பணிந்துகோ, இந்த ஊரே உனக்கு பத்திரம் போட்டு தர்றேன்னு ஆஃபர் பண்ணா. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நீங்க நினைக்க கூடாது எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் தான் தர்றாரு, ஆண்டவர் தான் தர்றாரு, போடுங்க கொடுங்க கொடுங்க. இல்ல, பிசாசு கூட ஆசீர்வதிக்க முடியும். ஜாக்கிரதையா இருங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு வரும் பொழுது நமக்குள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். where it is come from? இது எங்கே இருந்து எனக்கு வருகிறது? இது தேவ திட்டத்தின்படி தான் வருகிறதா? இது தேவ சித்தத்தின்படி தான் வருகிறதா? இது எனக்குரியது தானா என்பதை ஆவிக்குரியவன் நிதானித்து அறிந்து அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பான். ஒவ்வொரு வாய்ப்புகள் வரும் பொழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்குது, வெளிநாட்டுக்கு போறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்குது, இப்படி ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்குது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்மையா உரியதுதானா? நிதானிங்க. என் சத்திய வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே அதனோடு அவர் வேதனையை. அப்படின்னா அந்த வசனத்துக்குள்ள மறைந்திருக்கிற இன்னொரு விஷயம் என்ன? பிசாசும் கூட ஆசீர்வதிக்க முடியும். அதனால எந்த ஆசீர்வாதம் தெய்வத்திடத்திலிருந்து வருகிறது என்பதை நிதானிக்கிறவன் ஆவிக்குரியவன்.